மைந்தன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். இறை இயேசுவுக்குள் அன்பான என் அன்பு இறை மக்களே, நாம் தொடர்ந்து இந்த உபாகமம் நூலை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக உபாகமம் 26ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் பின்பகுதி, நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் எனக்கு கொடுத்த கட்டளைகளின்படி சகலத்தையும் செய்து முடித்தேன். அன்பான இறை மக்களே, கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். கர்த்தருடைய கட்டளை எப்பொழுதுமே நம்மை வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகிற காரியம். ஒரு மனிதன் ஒருவன் நெடுந்தூர பயணமாக அவன் செல்கிறான். அவனுக்கு பின்னாலே அவனுடைய கால் தடங்கள் பின்னாக வந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு அடியாக வைக்க. இவன் போகும்போதெல்லாம் யாரோ ஒருவர் எனக்கு பின்னாக வருகிறார்களே என்று ஐயமுற்று திரும்பி திரும்பி பார்க்கிறான். அவனுடைய 2 காலடிகள் தடங்கள் பதித்து கொண்டே வருகிறது. இதை பார்க்கும்போது அவனுடைய மனதிற்கு ஒரு பெரிய சஞ்சலம், ஏதோ ஒரு பயம், வருத்தம். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பயம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மை துரத்துகிறது, பயம் துரத்துகிறது, அச்சம் துரத்துகிறது, அவிவிசுவாசம் நம்மை துரத்துகிறது, நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அவனுக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக நம்முடைய தேவன் கொடுத்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். தன்னுடைய ஒரே மகனை கடவுள் பலியாக கொடு என்று கேட்டபோது அவர் சிறிதும் தயங்காதபடி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்தான். அப்படி கொண்டு போய் தன்னுடைய மகனை பலியிடும்போது ஒரே மழையில் அங்கே வானத்தில் இருந்த சத்தம். கர்த்தரின் சத்தத்துக்கு எந்த மனிதன் கீழ்ப்படுகிறானோ அவனுடைய அத்துணை காரியங்களையும் கடவுள் பாதுகாக்கிறார். இந்த மனிதன் கையை ஓங்கும் பொழுது மகனை பலியிட அவன் வானத்திலிருந்து கடவுள் தன்னுடைய அசரீரி மூலமாக, ஆபிரகாமே உன் மகன் மீது கையை போடாதே என்று சொல்கிறார். அவன் மகனை அழைத்து வரும்போது சொன்ன அந்த வாக்கியம், ஆடு எங்கே அப்பா என்று மகன் கேட்கும் பொழுது கடவுள் பார்த்து கொள்வார். யெகோவாயிரே. இன்றைக்கு கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் யெகோவாயிராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை மிக மிக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மனிதர்களுக்கு பணிந்து போவதை கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அநீதியான செயலிலும் தீமையான காரியங்களிலும் பிறர் வாழ்வை கெடுப்பதிலும் நாம் மனிதர்களுக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது கடவுள் நம்மை 2 மடங்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல் அவர் ஆசீர்வதிக்கிறார். அன்றைக்கு கர்த்தர் மோசேயை அழைக்கும்போது அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, ஆகவே உன் பாதரட்சைகளை கழட்டி போடு. இன்றைக்கு அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே அவன் தனக்கு ஆதாரமாக பாதுகாப்பாக இருந்த காலணிகளை கழட்டி விட்டு கடவுளின் சத்தத்தை வானத்தை நோக்கி பார்த்தான். என்ன அதிசயம், ஆச்சரியம்! ஒரு பச்சை செடி தீப்பற்றி எரிகிறதே. அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படுதல் இல்லாத வாழ்க்கை அது திசை மாறி போன ஒரு பாதை. ஆகவே தான் ஆண்டவருக்குள் அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பெரியோர் சிறியோர் குழந்தைகள் யாராக இருந்தாலும் கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியெல்லாம் செய்ய வேண்டும். உன்னை போல உன் அயலானையும் நேசி
என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அயலானை நேசிப்போம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நம்முடைய வாழ்க்கையை கடவுள் பாதுகாக்கிறவராக, இருமடங்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? நேசமுள்ள இயேசு சுவாமி, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளை எங்களுக்கு நீர் தந்தபடினாலும் உம்மை தோத்தரிக்கிறோம். இந்த காணொளி வழியாக இந்த ஜெபத்திலும் இந்த தியானத்திலும் கலந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய பரிசுத்தமான கண்களினால் நீ நிரப்பி அவர்களை ஆசீர்வதியும். உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். இறைமகன் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.